சிவகங்கை மாவட்டம் கோட்டையூரிலிருந்து வேளங்குடி நாட்டார் உறவினர் முறையினர் மதுரை அழகர் கோவிலில் உள்ள தங்களின் குலதெய்வத்தினை வழிபடச் சென்ற மாட்டு வண்டி பயணம் கான்பூரை ரசிக்கச் செய்தது. இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாம் ஹுசேன். சதாம் ஹுசேன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக ஹஸ்னி, சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் மற்றும் வேளங்குடி அதனை சுற்றியுள்ள 18 கிராம நாட்டார்கள் மற்றும் உறவினர் முறையினர் பங்காளியினர்கள் தலைமுறையாக மாட்டு வண்டியில் அழகர்கோயிலில் உள்ள குலதெய்வத்தினை வழிபாடு செய்வதற்காக பயணித்தார்கள். இன்றளவும் பாரம்பரியத்தை கடைபிடித்து வருகின்ற இந்த ஆண்டிற்கான பயணம் வேளங்குடி பிள்ளையார் கூடத்திலிருந்து நேற்று புதன்கிழமை 30 மாட்டு வண்டிகளில் புறப்பட்டனர். முதல் நாள் பயணம் மேற்கொண்ட இவர்கள் வேளங்குடியிலிருந்து குன்றக்குடி வழியாக திருப்பத்தூர் வந்தடைந்தனர். திருப்பத்தூர் அருகே உள்ள எஸ்எஸ் கோட்டையில் இன்று இரவு தங்கி நாளை அழகர்கோயில் சென்றடைந்த சனிக்கிழமை கிடாவெட்டிலும் ஞாயிற்றுக்கிழமை தேரோட்டத்திலும் கலந்து கொண்டு அதே மாட்டு வண்டியில் தங்கள் கிராமத்திற்கு வந்தடைகின்றனர். வளர்ந்தோறும் விஞ்ஞான வளர்ச்சியிலும் போக்குவரத்து துறையில் முன்னேற்றத்திலும் இன்றளவும் குலதெய்வ வழிபாட்டிற்காக பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டி பயணத்தினை கடைபிடித்து வருவதாகவும் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் வேலை பார்த்தாலும் இந்த குலதெய்வ வழிபாட்டிற்கு தவறாமல் கலந்து கொள்வதாகவும் இது இறைவனுக்கு செய்யும் கடமையாகவும் இந்த மாட்டு வண்டி பயணம் எங்கள் முன்னோர்களுக்கு செய்யும் மரியாதையாகவும் இன்றளவும் பின்பற்றி வருவதாக கிராம மக்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதாம் ஹுசேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.